காலை வணக்கம். இந்த பதிவு பார்த்தீங்கன்னா, பணக்கார ஜாம்பவான்கள், அதாவது பல துறைகளில் பணம் உள்ள செல்வந்தர்கள் தான் அந்தந்த துறையில் முதலிடமாக இருக்காங்க. தாம் பிள்ளைகளை அந்த இடத்துல உட்கார வச்சு, அந்த இடத்துல தக்க வைக்கணும்னு நான் ஒரே ஒரு பணிவான வேண்டுகோள் கேட்குறேன். ஏழைகள் பிறந்தது பாவமா? ஏழைகளுக்கு பார்த்தீங்கன்னா, சினிமா, அரசியல்னு எவ்வளோ துறையில் சாதிக்கணும்னு ஆசை. நாங்கள் காசுக்கெல்லாம் ஆசைப்படல. மானமும் வீரமும் ஒழுக்கமாகவும் இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நாங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கவும் நாங்கள் விளங்குவதற்கு தான் நாங்கள் சாதிக்க வந்திருக்கோம். எங்களுக்கு காசு பணம் முக்கியம்தான். ஆனால் அதிகமாக சொத்து சேர்க்கணும்னு சொல்லி எந்த ஒரு தமிழனும், அதுவும் ஏழை ஒரு தமிழச்சியும் தமிழனும் விரும்ப மாட்டார்கள். அதனால் பணக்கார ஜாம்பவான்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், எந்த துறையாக இருந்தாலும் நம்ம பின்னாடி போயிட்டு இருக்கிற காரணம் நம்மளே வளரணும், நம்மளே வாழணும், நம்மக்கிட்ட தான் காசு பணம் இருக்கிறதுனால தான் பல துறைகளில் பல திறமைகள் அழிந்து கொண்டிருக்கிறது. அதனால் நீங்கள் எங்களுக்கு கருணை காட்ட வேணாம். ஒரு ஏழை ஆண்மகனும் ஒரு ஏழை தமிழச்சியும் எப்படி திறமைகள் எல்லா துறையிலும் எங்கெங்கே இருக்குன்னு நீங்கள் கண்கூடி பார்த்து ஒரு கண்டுபிடிப்பு கூட ஒரு ஏழை ஆண்மகன் வெளிப்படுத்தினான்னா அவன் முன்னேற வைக்கிறது இல்லை. அது காரணம் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் இன்னைக்கு வடநாட்டு ஆண்மகன்கள் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறோம். ஆனால் அவங்கள இங்கே வேலைக்கு வச்சு கவர்மெண்ட் வேலைகளெல்லாம் அதிகமாக உட்கார வச்சா ஒரு ஏழை ஆண்மகன்கள் நல்லா படித்த பசங்களுடைய பாதிப்பு உங்களுக்கு தெரியுமா? இதை நான் கோபமாக சித்தரிக்கவில்லை. எல்லாருக்கும் எல்லா திறமையும் இருக்குது. ஆனால் அந்தந்த இடத்துல வேலைக்கு போட்டால் தான் அந்தந்த பசங்களுக்கு சந்தோஷம். இங்கே வேலை கொடுத்தா ஒரு வடநாட்டு பசங்களுக்கு இங்கே வேலை கொடுத்தா தமிழ்நாட்டு பசங்க வேலை இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ திறமைகளை வளர விடுங்கள், வாழ விடுங்கள். நீங்கள் வாழ்கிறீங்கன்னா உங்கள் இடத்துல நீங்கள் வாழ்ந்துக்கோங்க, தப்பே கிடையாது. சமத்துவமும் சமாதானமும் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் ஏன் ஒரு பொறாமை எண்ணங்களையும் கெட்ட சிந்தனைகளும் உண்டு பண்ணுறீங்க? இது அரசியலாக பேச விரும்பலை. தமிழ்நாட்டை வாழ விடுங்கள், வழி விடுங்கள். வாழ்க.